ஹாய் ஹலோ பேபிஸ், வெல்கம் டு த சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டயாங்க்கு நியூவா ஒரு எஃப்எஃப் தாண்டா பார்க்க போறோம். எவ்வளோ நாள் கழிச்சு நான் வந்துட்டு எஃப்எஃப் ஸ்டார்ட் பண்றேன்ல. இது வந்துட்டு நான் ஆல்ரெடி போட்டு முடிச்சு கம்ப்ளீட் பண்ண ஒரு எஃப்எஃப்டா. நான் டெலீட் பண்ணிட்ட ஒரு கோளாறு பிடிச்சி. ஸோ மீண்டும் இந்த இயர் ஃபுல்லா இது நம்ம கூட ட்ராவல் பண்ணி வரப்போது. இனி இதை டெலீட் பண்ண மாட்டேன், கண்டினியூஸாக அது பிளேலிஸ்ட்டில் இருந்துக்கும். மறக்காம எல்லாரும் பார்த்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ இருந்த சப்போர்ட் இப்போ விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம எல்லாரும் கேட்டுட்டு கமெண்ட் பண்ணிட்டு இந்த ஸ்டோரி எப்படி இருக்கு, எப்படி போகுது, என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எனக்கு அப்பப்போ அப்டேட் கொடுத்துட்டே இருங்க, ஓகேங்களா? நானும் அப்பப்போ தான் தெரிஞ்சுப்போ உங்களுக்கு இது பிடிக்குதா, கரெக்டாக கொண்டு போறேனா அப்படின்ட்டு எனக்கு தெரியும், ஓகேவா? ஓகேடா. இந்த டைட்டில் என்னன்னா, மேரேஜ் வித் மை தாய் மாமா. ஓகே. முன்ன கேட்டிருந்தவங்களா இருந்தீங்கனாலும் ஓகே. முன்ன அவ்வளோ பேர் கேட்டிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. கேட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, ஓகே? சரி, வாங்களா நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம், ஓகேவா? இப்போ ஸ்டார்டிங்கில் நீங்கள் தான் இருந்துட்டு உங்கள் வீட்டில் இருந்து கிளம்பிட்டு இருக்கீங்க. உங்கள் அம்மா வந்துட்டு, ஏ ஒயான், டைம் ஆயிடுச்சு பாரு, சீக்கிரம் கிளம்பு அப்படின்றாங்க. நீங்கள் இருந்துட்டு, இதோம்மா கிளம்பிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கிளம்புறீங்க. அங்கே முன்னாடி பார்த்தா உங்கள் ஃப்ரெண்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நீங்க ஹே ஹாய்டி, ஏய் இங்க வா வா லிசா, சீக்கிரம் வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. அவளும் இருந்துட்டு, ஏய் ஹாய் ஒயான், நான் வந்துட்டு சீக்கிரம் வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவளும் அப்படியே உங்க கூட வந்துட்டு இருக்கா. நீங்க அப்படியே அவளை பார்த்துட்டு, ஏய் எனக்கு அப்படியே ஒரு ஹாப்பியா இருக்குடி, ஃபர்ஸ்ட் டைம் காலேஜ் போறோம், ஒரு மாதிரி ரொம்ப எக்ஸைட்டா இருக்குடி எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. லிசா இருந்துட்டு, ஆமா ஒயன், எனக்கு அப்படி ஒரு மாதிரி செம்ம ஹாப்பியா இருக்குடி. ச்சே ஒயன், உனக்கு ஞாபகம் இருக்கா, இதே டேல நம்ம மீட் பண்ணி 5 வருஷம் முடிஞ்சு இதோட 6வது வருஷம் ஸ்டார்ட் ஆகுது ஒயன் அப்படின்றா. ஆமா ஃபஸி, ஹாப்பி 5 இயர்ஸ் ஆனிவர்சரி டி மை ஸ்வீட் பெஸ்டி அப்படின்றீங்க. அவளும் வந்துட்டு, அச்சோ சேம் டு யூ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவளும் உங்களை அப்படியே ஒரு டைட்டாக ஒரு ஹக் அப்படியே ஜாலியாக நீங்கள் அப்படியே போயிட்டுருக்கீங்க. இப்படியே தான் அந்த டைம்லாம் ஸ்கிப் ஆகி நீங்களும் அப்படியே ஜாலியாக அப்படியே பஸ்லலாம் போயிட்டு அந்த வில்லேஜ் தானே, ஸோ அங்கே இருக்க மாதிரி வந்துட்டு ஒரு காலேஜ் நீங்கள் அப்படியே போயிட்டுருக்கீங்க. இப்போ அப்படியே உங்கள் ஃப்ரெண்டு, ஏய் ஒயன், ஏய் என்னடி, ஏய் இல்லடி, எனக்கு என்ன லிசா சொல்லு, ஏய் எனக்கு லவ் பண்ணணும்னு ஆசையாக இருக்கு ஒயன் அப்படின்றா. நீங்கள் பண்ணிக்கோடி, அதுக்கு ஏன்டி என்கிட்ட பர்மிஷன் கேட்குற? ஏய் என்னடி, நீ என் பெஸ்ட் ஃப்ரெண்டுடி, உன்கிட்ட கேட்காம நான் எப்படி இருப்பேன் சொல்லு பார்க்கலாம்? அதுக்குன்னு என்ன நானா உன்னை லவ் பண்ண முடியும்? இதெல்லாம் அநியாயமா இல்லையாடி ஃபஸி அப்படின்றீங்க. அவ பார்த்துட்டு, ஏ ஒயன், உனக்கு நக்கல் தாண்டி, உனக்கு நக்கல் தான், உங்க நக்கலுக்கெல்லாம் யாரால என்ன பண்றது அப்படின்ட்டு இருக்கா. நீங்க சும்மா ஃபன் ஃபஸி, சி ஃபஸின்னு வந்துருச்சு, சாரிடா. லிசா, ஓகே நான் ஃபஸின்னு சொல்லிட்டேன். லிசா, ஏன் லிசா அமைதியா இருடி, ஃபன் பண்ணிட்டு இருக்காதடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க 2 பேரும் அப்படியே கடலை போட்டுட்டு அப்படியே உள்ள போயிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இங்க இவ்வளோ நேரம் அப்படி ஜாலியா பேசிட்டு வந்துட்டு இருந்தாலும் அங்க போக 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 அப்படியே அப்படியே ஜர்க் ஆகுது. நீங்களா, ஐயோ அப்பப்பா முருகா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வேண்டிக்கிட்டு, டேய் நல்லா போகணும், ஏய் தொட்டு கும்பிட்டுட்டு போடி, நாள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம காலேஜ்குள்ள வரோம், எப்படி இருக்கும் யோசிச்சு பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேர் கேட் முன்னாடியே நின்று ஒரு 2 நிமிஷம் அப்படியே ப்ரே பண்ணிட்டு உள்ள கால் எடுத்து வைக்கிறீங்க. உங்களுக்கு அப்படி அப்படின்ட்டு இருக்கு, உங்களுக்கு அவாடா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டே காலேஜ் போகும்போது அந்த ஃபீல் ஒரு தனி இது. ஏன்னா இவ்வளோ நாள் ஃபுல்லா ஒரு ஸ்கூல் அந்த ஒரு வைப்ல இருந்துட்டு இப்போ ஃபுல்லா காலேஜ்னு சொல்லும் போது ஒரு மாதிரி இருக்கு உங்களுக்கு, அப்படியே இருக்கு. நீங்களும் லிசாவும் அப்படியே ஜாலியா போயிட்டு இருக்கீங்க. இப்ப நீங்களாம் இருந்துட்டு, அப்பா இவ்வளோ ஆசை தருமா, ஒரு வழியா வந்து சேர்ந்துட்டேன்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்களாம் அப்படியே பேசிட்டு போயிட்டு இருக்கீங்க. அப்படியே நீங்க ஒரு வழியா தேடி கண்டுபிடிச்சி உங்க காலேஜ்க்குள்ள போயிடுறீங்க, ஓகேவா? நீங்க நல்லா அப்படியே உள்ள போயிட்டு உங்க மேம் அப்படியே வராங்க. எல்லாத்தையும் கேட்டு எல்லாம் இன்ட்ரோ கொடுத்துக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவங்களும் அப்படியே சில பல விஷயம்லாம் பேசிட்டு, இனிமேல் நான் உங்க கிளாஸ் டீச்சர் அது இதுன்னு சொல்லிட்டு அப்படியே அவங்களும் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்களும் இருந்துட்டு அப்பா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நல்ல மேம் ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வேண்டிட்டு அப்படியே அந்த டேஸ்லாம் அப்படியே போகுது. இப்படியே தான் நீங்க டெய்லியும் கிளம்பிட்டு ஜாலியா நல்லா காலேஜ் போயிட்டு வந்துட்டு இருப்பீங்க. ஒன் டே உங்க மாம் இருந்துட்டு, ஆ ஒயான் அப்படின்றாங்க. நீங்கன்றா, அம்மா சொல்லுமா என்னம்மா ஆச்சு? ஏ ஒயான், நீ இன்னைக்கு லீவ் போட்டுரு சரியா? மா இன்னைக்கு லீவ் போட நீ ஆமா இன்னைக்கு சொல்ற? ஏய் இன்னைக்கு லீவ் போடணும் இன்னைக்கு தாண்டி சொல்லுவாங்க.
நீ நேத்து சொல்லணும். நான் லிசா கிட்ட நான் சொல்லணும்ல. அவ தனியா இருப்பாம்மா. ஏம்மா இப்படிலாம் பண்ற? அப்படின்றீங்க. சரி, சரி. அந்த பொண்ணுகிட்ட சொல்லு. ஏம்மா இன்னைக்கு லீவ் போட்டு உன் மாமா ஊர்ல இருந்து வரான்டி அதுக்கு தான். இது என் மாமா ஊர்ல இருந்து வருதா? என்னம்மா சொல்ற? அப்படின்னு நம்ம சொல்லிட்டு கேட்கல. ஆமா உன் மாமன் தாயாங்க ஊர்ல இருந்து வரான். அதுக்கு தான் சொல்றேன். இன்னைக்கு வந்துட்டானா கொஞ்சம் எல்லாம் அப்படியே வெளிய சுத்திட்டே வரலாம்டா. அதுதான் லீவ் போட சொல்றேன். ஆமாம்மா லிசாவையும் லீவ் போட சொல்றேம்மா. அவளும் வருவாளு. அவங்க வீட்ல திட்ட போறாங்கடி. அவங்க வீட்லலாம் திட்ட மாட்டாங்க. நான் போலின்னா அவங்க வீட்லயே விட மாட்டாங்க. நான் இரு லிசாக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க குடு குடு குடுன்னு ஓடுறீங்க. ஃபோன் எடுத்துட்டு. ஹலோ லிசா அப்படின்றீங்க. சொல்லு ஒயன். லிசா இன்னைக்கு லீவ் போட்டுடி அப்படின்றீங்க. ஏன்டி ஒயனு கிளம்பி உங்க வீட்டுக்கிட்ட தாண்டி வந்துட்டு இருக்க. வா வா எங்க வீட்டுக்கே வா. உங்க அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடு. இல்ல நானே கூட சொல்றேன் ஆண்டி கிட்ட. நானே சொல்றேன் ஃபோன் பண்ணி. ஆமாம்மா எனக்கு வந்துட்டு என்ன அதாவது இன்னைக்கு வந்துட்டு நாங்கலாம் வெளிய போறோம். எங்க மாமாலாம் ஊர்லேருந்து வராங்க. நாங்கலாம் வெளிய போறோம். அதனால நான் லீவு. அதனால வந்துட்டு இவ்வளோ நீங்க லீவ் போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க. அவளா பார்த்துட்டு சூப்பர் டி ஒயன் சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு பக்கம் ஜாலியா குஷியாலாம் இருக்கா. இப்ப நீங்களா இருந்துட்டு ஆஹா எனக்கு ஹாப்பியா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க 2 பேரும் அப்படியே ஜாலியா அப்படியே ஒரு கொண்டாட்டத்துல அப்படியே குதிச்சிட்டு இருக்கீங்க. உங்க அம்மாவா பார்த்துட்டு இதுங்க 2 திருந்தாத ஜென்மங்க போங்க எப்படியோ அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவங்க அப்படியே போயிடுறாங்க. இப்ப அப்படியே நம்ம தயாங் சைட் காட்டணும். அந்த மனுஷன் அப்படியே காலையிலே நல்லா அப்படியே குளிச்சு முடிச்சுட்டு மா 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 எங்கம்மா இருக்க? தயாங் கீழே தான்டா இருக்க கீழே வாடா. ஆமா எனக்கு அப்படியே ஒரு மாதிரி தலைலாம் வலியுது. கொஞ்சம் காஃபி இல்ல டீ ஏதாவது குடுக்குறியாமா? ஓகேடா இருடா உனக்கு இல்லாம எடுத்துட்டு வர இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சோஃபால உட்கார்றா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் தயாங்க்கு அப்படியே காஃபிலாம் எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கு தலைலாம் வலிக்குமா. என்னமா பண்றது அப்படியே ரொம்ப தலைவலியா இருக்குமா. அப்பா ஏன்டா உனக்கு காலையில ரொம்ப தலைவலியா இருக்கு? பாத்துருடா டேய் பாத்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அம்மா ஒரு பக்கம் அப்படியே பதறாங்க. இப்ப அப்படியே அவர் வந்துட்டு சரிம்மா வாமா நமக்கு 8 மணிக்கெல்லாம் ஃப்ளைட் இருக்குமா வாமா வாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தயாங்க அப்படியே உங்க அம்மாவை கூட்டிட்டு நீ வாப்பா போலாம் அப்படின்ற மாதிரி அக்கா வேற அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வாங்க வாங்க நம்ம இப்பயே கிளம்புனாதான் சீக்கிரமா ஒரு மதியத்துக்குள்ள அங்க போக முடியும். சீக்கிரம் வாங்க 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 அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே தயாங்க கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. அப்படியேதான் அவரும் அங்க இருந்து கிளம்பிட்டு நீங்க நல்லா வீட்டுல அப்படியே அழகா கிளம்பிட்டு இருக்கீங்க. அப்படியே நல்லா அழகழகா தாவணிலாம் கட்டி சரி சும்மா பாட்டி தாத்தா மாமா எல்லாம் வராங்களேன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரே கலக்கல் கிளம்பல் தான் அப்படின்னு கிளம்பிட்டு இருக்கீங்க. இப்படியே அந்த டைம் அப்படியே ஸ்கிப் ஆகுது. நீங்க அப்படியே ஒரே ஆர்வமா அப்படியே வெளியே நின்று பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படியே உங்களுக்கு அப்படியே குஷியா இருக்கு. அப்படியே இந்த பக்கம் தயாங்க கட்டினா டே ஜிம்னா சீக்கிரம் ஓட்டுறா 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 அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு. இருடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா வந்து இவன் இது நம்மள செல்லப் பண்றாடா டே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா ஒரு பக்கம் இது பண்ணிட்டு இருக்காரு. சரிடா மச்சான் பொறுடா இங்க பாரு தயாங்க அங்க போய் ஏதாவது கல்யாணம் பண்ற மாதிரி ஒரு ஐடியா இருந்துச்சே எனக்கு ஒழுங்கு மரியாதையே சொல்லி அனுப்புறேன் நான் சீக்கிரம் வந்துருவேன் புரிதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தயாங்க சொல்லி சரிடா சொல்றேன்டா இப்ப நீ சீக்கிரம் போடா ஏன்னா நான் இன்னைக்கே வரேன்னு சொல்லிட்டேன். எங்க அக்கா வேற அவ பொண்ணெல்லாம் வேற லீவ் போட்டு இங்க வெளியெல்லாம் போலான்னு சொல்லிட்டு வச்சிருக்கா. லேட்டா மட்டும் போனேன் எங்க அக்கா எனக்கு கொன்றுவா. சீக்கிரம் போடா. சரிடா அங்க இருந்து உனக்கு கிட்ட தானே அதுக்கே அப்படி பறக்கிற ஒருமையா இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவனுங்க அப்படியே இந்த பக்கம் வந்துட்டு இருக்கானுங்க. நீங்க அப்படியே அந்த பக்கம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்படியே அந்த டைம்லாம் அப்படியே ஸ்கிப் ஆகி போகுது. அப்படியே மதியம் இப்போ ஒரு கரெக்டா 12:30 ஆகுது. நீங்க அப்படியே வீட்டுல அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க அம்மா வந்து ஒயன் நீங்க வா அப்படிங்கிறாங்க. நீங்க பார்த்துட்டு ஏமா என்னமாச்சு? உன் மாமா வந்துட்டாண்டி வாடி அப்படிங்கிறாங்க. மாமா வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே வந்து நிக்கிறீங்க. மாமா ஹாய் அப்படின்றீங்க. நான் பெரிய மனுஷியே காலேஜ்லாம் போக ஆரம்பிச்சிட்டீங்க போல. அப்படியா? ஆமா மாமா காலேஜ் போகாமையா நானும் காலேஜ் போக ஆரம்பிச்சிட்டேனே. சூப்பர் கரெக்ட் இப்படிதான் இருக்கணும் ஓகேவா? சரி மாமா அப்புறம் உங்களுக்கு எப்படி போகுது? உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க அம்மா மறைச்சிருப்பாங்க. வீட்டுக்கு வந்து அவனை வெளியவே வச்சு பேசுறியா அந்த மாதிரிலாம் மறைச்சிருப்பாங்க. அதனால நீங்க அப்படியே உள்ள வாங்க அப்படின்ற போய் பாட்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க அப்படியே டைட்டா ஓடி போய் அவங்கள ஹக் பண்ணிக்கிறீங்க தயாங்களோட அம்மாவை.
நீங்களா பார்த்துட்டு, "அச்சோ! என் பேத்தி ஒயன் எவ்ளோ பெரிய மனுஷியா வளர்ந்து நிக்கிறடி தங்க பிள்ள" அப்படின்றாங்க. அச்சோ! பாட்டி, "அநியாயத்துக்கு புகழாதீங்க பாட்டி. எனக்கு அப்படியே ஒரு வெட்கமா வருது" அப்படின்றீங்க. அவங்களும் இருந்துட்டு, "ஐயோ! இன்னும் வளர்ந்தாலும் என் பேத்தி குழந்தை தாண்டி தங்கம்." அப்படின்ட்டு இருக்காங்க அவங்க ஒரு பக்கம். நீங்களா இருந்துட்டு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு, "தாத்தா நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹெல்த்லாம் ஓகேவா? கரெக்ட்டா ஹாஸ்பிட்டலுக்கு போறீங்கல்ல? மாத்திரைலாம் சாப்பிடுறீங்களா?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாட்டுக்குலாம் அப்படியே விசாரிச்சுட்டு இருக்கீங்க. உங்க அம்மாவா, ஃபர்ஸ்ட்டு உங்கள உள்ள கூப்பிடுறே" அப்படின்ட்டு இருக்காங்க. நீங்களும் வந்துட்டு, "ஹேஹே சரிம்மா. ஆ உள்ள வாங்க" அப்படின்ற மாரி சொல்லிட்டு உள்ள ஃபர்ஸ்ட்டு கூப்பிட்டுட்டு இருக்கீங்க. அவங்களும் வந்துட்டு பேசிட்டு, அப்புறம் எல்லாம் இது பண்ணிட்டு இருக்காங்க. "ஆ போயிட்டு ரெஸ்ட் எடுங்க கொஞ்ச நேரம். நம்ம 2 மணிக்கு மேல அப்புறமேட்டு போய்க்கலாம்." அப்படின்ற மாரி சொல்றீங்க. இப்போ உங்க ஃப்ரெண்டு தான் பார்த்துட்டு, "ஏய் பொயன்" அப்படின்றா. "ஏய் சொல்லு லிசா." "ஏய் வாடி நம்ம கொஞ்ச நேரம் அப்படியே எங்கேயாவது போயிட்டு வருவோம்" அப்படின்றா. "ஏன்டி? சும்மாடி அப்படியே எங்கேயாவது நடந்துட்டு வருவோமே ஒயன்" அப்படின்னு அவளும் சொல்லிட்டு இருக்கா. அப்படியே நீங்களும் அப்படியே போயிட்டு, "சரி ஓகே போவோமே" அப்படின்ற மாரி சொல்லிட்டு நீங்களும் அப்படியே ஜாலியா அப்படியே கொஞ்சம் வெளிய கிளிய சுத்திட்டு அப்படியே வீட்டுக்கு வரீங்க. அப்பன்னு பார்த்தா எல்லாரும் வீட்ல ஒட்டுமொத்த கிளம்பிட்டாங்க போறதுக்கு. நானு வந்துட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே ஜாலியா போயிட்டு கார்ல ஏறி உட்காந்துக்கிறீங்க. அப்படியே உட்காந்துட்டு, அம்மா எங்கம்மா போறோம்?" "அதுவா? போறப்ப தெரியும். வா போலாம்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவங்களும் அப்படியே ஜாலியா கூட்டு போறாங்க. சும்மா நார்மலா ஒரு கடைக்கு நீங்க வந்துட்டு ரொம்ப வில்லேஜ்லாம் கிடையாதுடா. அவரு வந்துட்டு வெளிநாடு அந்த மாரி இருப்பாரு. நீங்க வந்துட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு சிட்டி. அதாவது கொஞ்சம் வில்லேஜ் மாரியும் இருக்கும். கொஞ்சம் சிட்டி மாரியும் இருக்கும். அப்படியாப்பட்ட ஒரு ஊர்ல தான் இருப்பீங்க. ஓகேவா? அதனால உங்களுக்கு அந்த அளவுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஓகேவா? அப்படிதான் நீங்க இருந்துட்டு இருப்பீங்க. இப்படியே தான் உங்க டைமும் அப்படியே போகுது. அப்படியே ஜாலியா கார்ல அப்படியே பாட்டெல்லாம் போட்டு கேட்டுக்கிட்டு, நல்லா அப்படியே வைப் பண்ணிட்டு போயிட்டுருக்கீங்க. அப்படியே ஒரு மாரி செம்ம ஜாலியா வைப்பா இருக்கு உங்களுக்கு. அப்படியே ஒரு மாரி குஷியா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு. நீங்களே சொல்லுங்க. அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, மாமா, நம்ம ஃப்ரெண்டு எல்லாம் கார்ல ஜாலியா போனா எப்படி இருக்கும்? அந்த மாரி தான் உங்களுக்கு இருக்கு. அப்படியே ஜாலியா யோசிச்சுட்டு போயிட்டே இருக்கீங்க. அப்படின்ட்டு. அப்புறம் தாயாங்க இருந்துட்டு, அப்புறம் ஏன் காலேஜ்லாம் எப்படி போயிட்டுருக்கு? எல்லாம் ஓகேவா?" அப்படி இப்படின்னு அவர் பாட்டுக்குலாம் அப்படியே கத கதையா கேட்குறாரு. நீங்களா இருந்துட்டு, "ஆ அதெல்லாம் ஓகே தான் மாமா. நல்லா தான் போயிட்டுருக்கு. அப்புறம் உங்களுக்கு ஒர்க்லாம் எப்படி போகுது? அப்புறம் மாமா ஏதாவது பொண்ணு கீது ஏதாவது கிடைச்சதா என்ன?" அப்படின்றீங்க. அவர் இருந்துட்டு, "அ ஏன் நீ வேற அப்படிலாம் இல்ல" அப்படிங்கிறாரு. "என்ன மாமா இப்படி சொல்லிட்டீங்க?" "ஏய் ஆமாய்யா அப்படிலாம் எனக்கு எதுவும் இல்ல." "இவ்ளோ வயசு ஆகுது மாமா. இன்னுமே இப்படியா ஒண்டிகட்டையாவா இருப்பீங்க? ஏதாவது ஒரு பொண்ண பார்த்து கரெக்ட் பண்ணி, லவ் பண்ணி" அப்படின்றீங்க தயங்குத்துட்டு. "ஹலோ மேடம். நான் உங்க மாமா. கொஞ்சமாவது மறந்துடாம பேசுங்க. ஓகேவா?" "என்ன மாமா நம்மலாம் அப்படியா பேசியிருக்கோம்? நீலாம் எனக்கு என்ன மாமா? என்ன விட ஒரு 8 வருஷம் பெருசு. அதுக்குன்னு இப்படியா மாமா இருப்பீங்க நீங்க?" அப்படின்றீங்க. "ஏய் 8 வருஷம் பெருசானாலும் நான் உன் தாய் மாமாவியா?" ஆ தாய்மாமா தான். அதுக்கு நான் இல்லன்னுலாம் சொல்லல மாமா. ம். இருந்தாலும் ரொம்ப தான் பண்றீங்க மாமா அப்படின்ற மாரி சொல்லிட்டு நீங்க அப்படியே ஒரு மாரி அப்படியே பேசிட்டு அப்படியே ஜாலியா போயிட்டு இருக்கீங்க. இப்ப அப்படியே தான் அந்த டைம்லாம் அப்படியே ஸ்கிப் ஆகி போயிட்டே இருக்கு, போயிட்டே இருக்கு. நீங்க இருந்துட்டு, மாமா 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 இந்த இடத்துல நிறுத்துங்க. இங்க வியூ செம்மையா இருக்கும். நம்ம நின்னு பார்த்து ரசிச்சுட்டே ஃபீல் பண்ணிட்டே அப்புறம் போலாம்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு நீங்க அப்படியே கார நிறுத்த சொல்லி அப்படியே ஜாலியா நல்லா குடுகுடுன்னு ஓடி இது மாமா இந்த இடத்துல ஃபோட்டோ எடுக்கிறீங்களா? செம்மையா இருக்கும். நீங்க நில்லுங்க நான் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து தரேன் அப்படிங்கிறீங்க. ஏய் நில்லு நான் உனக்கு எடுக்குறேன். நீங்களே நில்லுங்க மாமா நான் எடுக்குறேன் அப்படின்னு மாரி சொல்லிட்டு நல்லா குடு குடு குடுன்னு ஓடிட்டு இருக்கீங்க. உங்க அம்மா இருந்துட்டு, ஏன் நீங்க நில்லுங்க நான் எடுக்குறேன். அம்மா நீலாம் நில்லும்மா நான் எடுக்குறேன். மாத்தி மாத்தி எடுக்குறேன்னு சொல்லிட்டு யாரு நீ எடுத்த பாட்ட காணோம். இப்படியே தான் அந்த டைம்லாம் போயிட்டு இருக்கு. ஐய்யய்யோ! ரொம்ப டைம் ஆயிடும். வாங்க நம்ம போய் சாப்பிட்டுட்டு அப்புறமேட்டு வெளிய வேற எங்கேயாவது போகலாம். வாங்க வாங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டு அப்படியே ஜாலியா போயிட்டுருக்கீங்க. இந்த லிசா வேற இருந்துட்டு, "ஏய் ஒயன் ஒயன் செம்மையா இருக்குடி, ஜாலியா இருக்குடி எனக்கும்" அப்படின்ற மாரி சொல்றா. இதுல என்ன இருக்கு? எல்லாம் அப்படியே ஜாலியா இருக்கணும், என்ஜாய் பண்ணணும். அவ்வளோதான். காலேஜா போயிட்டு அப்படியே இதாவே இருக்க முடியுமா? கொஞ்சமாவது கொஞ்சம் என்ஜாய் பண்ணணும்டி ஒயன் அப்படின்ற மாரி சொல்லிட்டு, உங்க ஃப்ரெண்ட் லிசா கிட்ட நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. அவளும் வந்துட்டு, "ஆமாடி ஆமாடி" அப்படின்னு மாரி சொல்லிட்டு, அவளும் ஒரு பக்கம் அப்படியே ஜாலியா குஷியா கொண்டாட்டத்துல கொண்டாடிக்கிட்டு இருக்கா. நீங்களும் இருந்துட்டு அப்படியே கொண்டாட்டத்துல கொண்டாடிக்கிட்டு நீங்களும் ஒரு பக்கம் அப்படியே இருக்கீங்க. அங்க போயிட்டு, "ஹ சாப்பிடலாமே! அம்மா என்ன உயன்?
அம்மா நீ என்ன சாப்பிட்ற? பாட்டி நீங்க என்ன சாப்பிட்றீங்க? தாத்தா நீங்க என்ன சாப்பிட்றீங்க? அப்பா நீங்க என்ன சாப்பிட்றீங்க? மாமா நீங்க என்ன சாப்பிட்றீங்க? எலிசா நீ என்னடி சாப்பிட்ற? ஆ அப்பா இவ்வளோ பேத்துக்கு கேட்டியோ ஏன்? நீ என்ன சாப்பிட்ற? மாமா நீங்க ஃபர்ஸ்ட்டு சொல்லுங்க மாமா. அதெல்லாம் இல்ல. நான் தானே கூட்டு வந்தேன். நீ சொல்லு நீ என்ன சாப்பிட்ற? அட மாமா சாப்பிடுங்க மாமா அப்படின்னீங்க. ஏய் நீ என்ன சாப்பிட்டேன்னு சொல்லுவேன். அட தயங்கு மாமா. நீங்க என்ன மாமா? நீங்க சொல்லுங்க. நான் போயிட்டு எல்லாத்தையும் ஆர்டர் குடுக்குறேன். அதெல்லாம் தேவையில்ல. அவங்களே இங்க வருவாங்க குடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே. ம். ஓகே. அவங்க அவங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு, நீங்களா அப்படியே சிப்ஸு அது இதுன்னு சொல்லிட்டு சாப்பாடு, அதுக்கு ஸ்நாக்ஸு, பிரியாணி, சிக்கன் சில்லி, ஃப்ரைட் ரைஸு அது இதுன்னு சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கெல்லாம் அப்படியே அடிச்சு நவுத்துறீங்க. உங்க ஃப்ரெண்டு ஒரு பக்கம் அவளும் சும்மாலாம் இல்ல. அவ அவ உங்க ஃப்ரெண்டு அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இல்லாம உங்க தங்கச்சி, அதாவது உங்க வீட்ல ஒரு ஆள் அப்படின்ற மாரி தான் அவ இருப்பா. அதனாலேயே அவளும் எந்த கூச்சம் அதெல்லாம் இல்லாம நல்லா ஜாலியா இப்ப நம்ம வீட்னா நம்ம எப்படி இருப்போம், அதே மாரி தான் அவளும் இருப்பா. அந்த மாரி தான் உங்க வீட்லயும் அவள பாப்பாங்க, ட்ரீட்டும் பண்ணுவாங்க. அதனால நீங்க எல்லாம் அப்படிதான் இருக்கீங்க. ஏன் கேட்குறாரு. ஆமா ஏன் சின்ன வயசுல அதாவது நீ வயசுக்கு வந்த புதுசுலலாம் உன் கூட ஒரு பொண்ணு இருக்குமே, அந்த பொண்ணு தானே அது? பேரு கூட லீ அ லினி லிசா? ஆ ஆமாங்கண்ணா லிசா அப்படின்ற மாரி சொல்லிட்டு லிசா சொல்றா. ஆ ஓகேம்மா, ஓகேம்மா. நீ எப்படி படிக்கிற? அப்படிங்கிறாரு. ஐயோ! ஐயோ! ஏன்டி உங்க மாமா படிப்ப பத்தி கேட்குறாரு? அப்படின்றா ஒரு பக்கம். ஹிஹிஹி. மாமா கொஞ்சம் வெளிய வந்திருக்கோம். இங்கேயும் படிப்ப பத்தி தான் கேட்கணுமா? அமைதியா இருங்களா மாமா அப்படின்றீங்க. ஓ! கடுப்பாயிரும்ல உங்களுக்கு? சரி, சரி. ஓகே, ஓகே. அதெல்லாம் பத்தி நான் எதுவும் கேட்கல. ஓகே. போங்க, போங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு, அப்படியே எல்லாம் செம்மையா வெளுத்து கட்டிட்டு இப்ப அப்படியே கார் எடுத்துட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கே எல்லாம் கிளம்பிடுறீங்க. நீங்கலாம் வந்துட்டு, மாமா, மாமா, மாமா. என்ன ஏன்? ஆ மாமா என்ன சொல்லு? மாமா லிசாவ வீட்ல மட்டும் விட்டு வந்துடுறீங்களா? அ ஒயன் நீங்க கூட வா. நம்ம 2 பேரும் போய் விட்டு வரலாம். ஏன் மாமா நீங்க மட்டும் போய் விட்டு வாங்க. ஏய் அப்படிலாம் இல்ல. நீங்க கூட வா அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அவர் உங்களையும் கூட்டு போயிட்டு, லிசாவையும் அப்படியே விட்டுட்டு வராரு. நீங்க வரும்போது, ஆமா மாமா. ஏன் நீங்க என்னையும் கூப்பிட்டீங்க? எனக்கே செம டயர்டா இருக்குல்ல. என்ன ஏன் கூப்பிட்டீங்க? நீங்க மட்டும் போய் விட்டு வந்திருக்க வேண்டியது தானே? இங்க பாருவேன். அவ வந்துட்டு என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் வயசு பொண்ணு. நான் போய் விட்டா யாரும் எதுவும் தப்பா நெனச்சுப்பாங்கல்ல. அதனால தான் சொல்றேன். நீ கூட வான்னு. ஓகேவா? இப்ப புரியுதா? ம். ஓகே மாமா. இது கூட புரியறதில்ல. மாமா அது கொஞ்சம் நான் அப்படிதான். ஸோ அதெல்லாம் எதுவும் கண்டுக்காதீங்க மாமா அப்படின்றீங்க. என்னமோ பண்ணி தொல. போ. போயிட்டு படி. நீ கட் அடிச்சிட்டல்ல. மத்த ஃப்ரெண்ட் யாராவது இருந்தாங்கன்னா ஃபோன் பண்ணி கேட்டு என்ன சொன்னாங்க? எது சொன்னாங்கன்னு சொல்லிட்டு படி. ஓகேவா? ஓகே மாமா அப்படின்ற மாரி சொல்லிட்டு நீங்க அப்படியே போயிடுறீங்க. ஆமா மாமா உங்களுக்கு தெரியுமா? என்ன? மாமா அதாவது இன்னும் ஒரு 3 நாள்ல எனக்கு ஃபர்ஸ்ட் இயர் கம்ப்ளீட் ஆக போகுதே அப்படின்றீங்க. ஓ! அப்படியா? சூப்பர், சூப்பர். ஓகே, ஓகே. நீ பாரு, பாரு. நல்லா போய் படி, படி. ஓகே, ஓகே. எக்ஸாம் வரப்போதுல உனக்கு. போய் படி ஓடு, ஓடு அப்படின்றாரு. ஓகே மாமா அப்படின்ற மாரி சொல்லிட்டு நீங்களும் அப்படியே குடுகுடுன்னு உள்ள ஓடிடுறீங்க. உங்க அம்மா இருந்துட்டு, பார்த்து போடி. ஓகேம்மா. எனக்கு வேற தூக்கம் வருது. நான் போய் தூங்குறேன். மாமா பை, 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 பை. குட் நைட், குட் நைட், குட் நைட். ஸ்வீட் ட்ரீம்ஸ். பை, 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 பை. அம்மா, தாத்தா, பாட்டி, அப்பா பை, 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 பை அப்படின்னு. என்னடி ஊருக்கு போற மாரி சொல்லிட்டு இருக்க? போ, போ போய் தூங்கு போ. மாமா மறுபடியும் எனக்கு தூக்கம் டைம் வருமா? தூக்கம் வருதுமா? அப்படின்றீங்க உங்க அம்மாவ பார்த்துட்டு. சுத்தம். இது அப்படியே போடி அப்படின்னிடுறாங்க. நீங்களா இருந்துட்டு, ஈஹி அப்படிங்கிறீங்க. இப்ப அப்படியே ஆ தான் அப்படியே தயாங்க்கு ஃபோன் பண்றாரு. அவரு ஃபோன் பண்ணிட்டு, "டேய் மச்சான் தயாங்கு என்னடா பண்ணிட்டுருக்க?" அப்படின்றாரு. நான் என்ன பண்ணா உனக்கு என்ன? என்ன மச்சான் இப்படி கேட்குற? இல்ல நான் என்ன பண்ணா உனக்கு என்ன? இல்லடா ஊருக்கு போயிட்டேன். அப்படியே மச்சானுக்கு ஃபோன் கூட பண்ணல. மறந்துட்டல்ல நீ அப்படின்றாரா. இப்ப தயாங்கு இருந்துட்டு, "டேய் அப்படிலாம் இல்லடா. மறக்கலாம் இல்ல. எப்படி உன்னலாம் மறப்பேன்? சும்மா இப்படிதானே வந்தேன். எல்லாம் வெளிய போயிட்டு சாப்பிட்டுட்டு சும்மா ஃபோட்டோலாம் எடுத்துட்டே வந்தோம். அவ்வளோதான்டா. மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல." ஓஹோ! நடத்து, நடத்து. அப்புறம் மச்சான் எப்போ உன் கல்யாணம்? அதெல்லாம் சொல்லி அனுப்புவியா? ஏய் அ இன்னும் ஒரு 1 வீக்ல போய் பொண்ணுலாம் பார்க்குறேன்னு சொல்லியிருக்காங்கடா. அதுக்கு தானே இங்க வந்திருக்கோம். பார்க்கலாம். கண்டிப்பா மேரேஜ்க்கு தான் பண்ணிட்டு தான் ரிட்டர்ன் ஊருக்கு வருவேன். கண்டிப்பா நான் உன்ட்ட சொல்லுவேன். ஓகேவா? அப்படின்ற மாரி சொல்லிட்டு இவங்க அப்படியே பேசிட்டு இருக்காங்க. ஓகேடா. இதோட இந்த பார்ட்ட நம்ம முடிச்சுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்ட் நான் சூன் போட்டுர்றேன். ஓகே. நெக்ஸ்ட் பார்ட் சூன் போட்டுர்றேன். ஓகே. நெக்ஸ்ட் பார்ட் வெயிட் பண்ணுங்க. மறக்காம இந்த பார்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு
மறக்காம கமெண்ட் பண்ணுங்கடா. ஏன்னா நான் வந்துட்டு இத ஆல்ரெடி போட்டேன் தான். ஆனாலும் நான் வந்துட்டு ரொம்ப, 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 ரொம்ப எல்லாமே மறந்துட்டேன். ஸோ அதனால எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஓகே. நான் கொஞ்சம்லாம் மாத்திருப்பேன். ஓகே.